வேலூர் மாவட்டத்தில் நாளை வரும் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி முதியவர் ஒருவருக்கு நவீன காதொலி கருவியினை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நாளை 30ஆம் தேதி மிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் அனைத்து துறையோடு சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். NDRF பேரிடர் மீட்பு துறையிலிருந்து 30 வீரர்கள் வேலூர் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நாளை வரும் கனமழையை சமாளிப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை 30ஆம் தேதி கனமழை இருக்கும் அப்படிங்கிற போர்காஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை அனைத்து துறையை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். NDRF எங்களுக்கு டிசாஸ்டர் டீம்ல இருந்து ஒரு 30 வீரர்கள் வந்து வேலூர்ல தங்கி இருக்கிறார்கள். அனைத்து துறை, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை, மாநகராட்சி, நகராட்சி அனைத்து துறை அலுவலர்களும் பணிக்கு தயாராக இருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை 90% மேலே கிட்டத்தட்ட ஒரு 40 ஏரிகள் முழு கொள்ளளவை 90% மேற்பட்ட கொள்ளளவோடு இருக்கிறது. அந்த ஏரிகள்ல தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அதே போல மழைக்கு முன்னாடியே, நார்த் ஈஸ்ட் மான்சூன் முன்னாடியே இந்த மதகுகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத WRD அபிஷியல்ஸ் வெரிஃபை பண்ணி அவங்களும் பார்த்து சான்று வழங்கி இருக்கிறார்கள். அதே போல மணல் மூட்டைகள், நம்முடைய ஒவ்வொரு பிளாக்லையும் நாங்கள் 500 மணல் மூட்டைகள் அதே தேவைப்படுற இடங்கள்ல சேகரித்து வைத்திருக்கிறோம். 077 ஆமா, அந்த எண்ணில் வருகிற கம்ப்ளைண்ட், கடந்த 2 மாதங்கள்ல வரப்பட்ட அனைத்து கம்ப்ளைண்ட்கள், அதே மாதிரி பத்திரிகையில வந்திருக்கிற செய்திகள் உடனுக்குடன் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுக்கு 24 மணி நேரமும் கண்காணிப்பு அலுவலர்கள் தயாரா இருக்காங்க. நம்ம இப்போ மாநகராட்சியில சென்ற முறை பெய்த மழையில எந்தெந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகள், அந்த பகுதிகளில் உள்ள வீடுகள் எண்ணிக்கை என்ன, குடும்பங்கள் எத்தனை, அவங்கள எந்தெந்த ஸ்கூல்ல கொண்டு அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்லாம் கணக்கெடுத்து அதையும் ஒரு 5 ஸ்கூல்கள் மாநகராட்சிக்குள்ள தயார்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டிய இடம், தயாரிக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்து அந்த இடத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறோம். மழை வரும் பட்சத்துல கொணவட்டம் ஸ்கூலு, அதே மாதிரி திடீர் நகருக்கு ஒரு ஸ்கூல்னு 5 ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி 3-4 உணவகங்கள் எங்கெங்க உணவு தயாரிக்கணும், 250-300 குடும்பங்களுக்கு உணவு தயாரிக்க 4-5 இடங்களுக்கு கிச்சனும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முகாம்கள் மேடம் தயார் நிலையில் இல்ல, மாவட்டம் முழுக்க 36 பள்ளிகள் இல்ல கல்யாண மண்டபங்கள் தயார் நிலையில இருக்கிறது. வேலூர் மாநகராட்சிக்குள்ள 5 இடங்கள், 5 மண்டபங்கள் தயாராக